கொள்ளிடம் கூட்டு குடிநீர் சரிவர கிடைக்காததால் 4 கிராம மக்கள் தண்ணீரின்றி தவித்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் குறிப்பாக 4 கிராமங்கள் மட்டும் பாதிக்கப்படுவது ஏன்? விரிவாக பார்க்கலாம் இந்த சிறப்பு தொகுப்பில். நீரின்றி அமையாத உலகு என்ற வள்ளுவரின் வாக்கு எந்த அளவிற்கு உண்மை என்பதை ஒவ்வொரு கோடைகாலமும் நமக்கு உணர்த்தும். ஆனால் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தாலுகாவிற்குட்பட்ட 4 கிராம மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு என்பது அன்றாட நிகழ்வாக மாறிப்போய் உள்ளது. சேகல், ஆதிரங்கம், பிச்சன்கோட்டகம், கட்டிமேடு ஆகிய கிராமங்களில் நிலத்தடி நீர் உப்பு தண்ணீர் என்பதால் குடிநீருக்கு கொள்ளிடம் கூட்டு குடிநீரையே நம்பியுள்ளனர். கடந்த 10 ஆண்டுகளாக கொள்ளிடம் கூட்டு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டாலும் கடந்த சில மாதங்களாக குடிநீர் சரிவர கிடைக்காமல் தவித்து வருகின்றனர். குடிநீர் தண்ணியே கிடையாது. கொள்ளிடத்து தண்ணி 5 வருஷமா எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. தண்ணியே இல்லை. 15 நாளைக்கு ஒரு முறை தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. அந்த தண்ணியும் இப்போ வரல. தண்ணியே வர மாட்டேங்குது. 2-3 மாதம் ஆகுது. ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. வீட்டில் நாங்கள் ரொம்ப அன்னைக்கு உழைப்பாளி. நாங்கள் பிள்ளைங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி விட்டுட்டு நாங்கள் வேலைக்கு போகணும். எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. மற்ற பகுதிகளுக்கு கூட்டு குடிநீர் விநியோகம் செய்யப்படும் நிலையில் இந்த 4 கிராமங்களுக்கு மட்டும் குடிநீர் சீராக கிடைப்பதில்லை. திருத்துறைப்பூண்டியிலிருந்து கட்டிமேடு செல்லும் வழியில் கூட்டு குடிநீர் குழாயிலிருந்து சட்டவிரோதமாக இணைப்பு எடுக்கப்பட்டிருப்பது குடிநீர் அந்த 4 கிராமங்களுக்கு செல்வதில் சிக்கலை உருவாக்கியுள்ளது. இது குறித்து புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் அரசு அதிகாரிகள் எடுக்கவில்லை என்பதால் 4 ஊராட்சிகளிலும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அவர்களுடைய சொந்த நிதியிலிருந்து லாரியில் தண்ணீர் கொண்டு வந்து பொதுமக்களுக்கு விநியோகம் செய்து வருகிறார்கள். மாவட்ட நிர்வாகத்திடமும் சம்பந்தப்பட்ட குடிநீர் வடிகால் வாரியத்திடம் பலமுறை மனு அளித்தும் எவ்வித பலனும் அளிக்கவில்லை. இதனால் மக்களிடம் நிலவும் குடிநீர் பிரச்சனை சமாளிக்க அவ்வப்போது நாங்கள் எங்கள் சொந்த செலவிலும் குடிநீர் கொண்டு டேங்கர் கொண்டு குடிநீர் வழங்கி வருகிறோம். கோட்டகத்துக்கு சுத்தமாக தண்ணியே வர மாட்டேங்குது. குடி தண்ணி கொள்ளிடத்து தண்ணி வர்றது அதை பாதியில் மறைச்சி எடுத்துக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2-3 நாளாக நாங்கள் தண்ணி சொந்தமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் நிதி கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும். 4 கிராம மக்களும் தினக்கூலி வேலைகள் செய்து வருவதால் குடிநீர் வரும் நேரத்திற்காக காத்திருக்கும் சூழல் நிலவுகிறது. இதனால் வேலைக்கு செல்ல முடியாமல் வாழ்வாதாரம் பாதிக்கிறது என்றும் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு வெளியில வேலைக்கு போறது கஷ்டமா இருக்கு. புள்ள குட்டிங்களை நேரத்துக்கு ஸ்கூல் அனுப்ப முடியல. தண்ணி சங்கட்டமா இருக்கு. உடனடியாக எங்களுக்கு கொள்ளிடத்து தண்ணி கொடுத்தாகணும். கொள்ளிடத்து தண்ணி கொடுத்தே ஆகணும். கொள்ளிடத்து தண்ணி கொடுத்தே ஆகணும். குடிநீர் பிரச்சனை குறித்து தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய திருத்துறைப்பூண்டி வட்டார அதிகாரியிடம் புதிய தலைமுறை சார்பில் கேட்டபோது சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டுள்ள இணைப்புகள் அகற்றப்படும் என உறுதியளித்தார். உடனடி நடவடிக்கை எடுத்து தங்கள் தாகத்தை தீர்க்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் ஏக்கமாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக திருவாரூரிலிருந்து செய்தியாளர் மாதவன் குருநாதன்.